வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். குத்தி வெங்காய கூரை ஆந்திரா ஸ்டைலில் பாருங்கள் எப்படி பண்ண போகிறோன்னது. அதுக்கு தேவை இருக்கிற பொருள் கத்திரிக்காய். எந்த மாதிரி கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் சின்னதாக ரவுண்டாக இருக்கணும், நல்லாயிருக்கும். அதுதான் இது நான் கட் பண்ணி சால்ட் வாட்டரில் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா கசக்கம் அப்புறம் கருப்பாயிடும். அதுக்காக தான் சால்ட் வாட்டரில் நம்ம ஊற வச்சிடணும். அப்புறம் ஆனியன் கொஞ்சம் ஒரு 2 ஆனியன் பெருசு பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கரைப்புளி, அப்புறம் சாப் பண்ணி ஒரு ஆனியன் தனியாக வச்சுருக்கிறேன். வெல்லம், சக்கா, முந்திரி, ஜிஞ்சர் அண்டு கார்லிக், சில்லி 2, அப்புறம் வேர்க்கடலை, பீனட், தனியா, டமோட்டா, இப்போ மிளகாத்தூள் 3 மேங்கோ மிளகாத்தூள் தாங்க. அப்புறம் கோகோனட் பவுடர், சால்ட், லவங்கம், இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா, பட்டை, லவங்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே எள்ளு, ஒயிட் எள்ளு அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம், லைட்டாக கோல்டு கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதே பாண்டியில் ஆனியனும் முந்திரி போடணும். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இதுவும் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே வேர்க்கடல், நான் ஆல்ரெடி வேர்க்கல் ஃப்ரை பண்ணேன், இருந்தால் திருப்பி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதிலே கோகோனட் பவுடர், அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன், டமோட்டா, ஒரு சில்லி அதுவும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். இந்த ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் வரைக்கும் போட்டு அதில் சில்லி பவுடர் அண்டு சால்ட் மிக்ஸி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த ஸ்டஃப்டு தான் நம்ம கத்திரிக்காயில் வைக்க போகிறோம். அதில் கொஞ்சோண்டி புளி, இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இல்லைங்க, அதில் அதுக்குள்ளே அந்த மசாலா பவுடர் எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி இதுதான் நம்ம பிஞ்சாலில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஏன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதுக்குள்ளே டிப் பண்ணிடணும் நல்லா. ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிடும்போது. அப்படியே போட்டு அப்படியே ஒரு வெண்ணெயாட்டம் கரைஞ்சிடும். இதுதான் ரொம்ப ஃபேமஸுங்க, குத்தி வெங்காய கூரை அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது. இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி பண்ணி பிரியாணி பண்ணி சாப்பிட்றாங்க, நல்லாயிருக்கும். குத்தி வெங்காய பிரியாணி சொல்லுவாங்க அதுக்கு. இது நான் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், இல்லை நல்லெண்ணெய். ரீஃபண்ட் ஆயிலெல்லாம் நல்லா இருக்காதுங்க. இதுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுந்து, ஒரு காஞ்ச மிளகா,
கரைப்புளி, இப்போ அந்த ஸ்டஃப் பண்ண பிஞ்சால் வந்து கத்திரிக்காய் மீன் அது வந்து இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது இப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுடலாம். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சள் போட்டுடலாம். அந்த டமோட்டா அப்புறம் ஆனியனு புளி அது ஃப்ரை பண்ண பார்த்திங்களா, அதோட பேஸ்ட்டு தான் மிக்ஸி போட்டிருக்கிறேன். அதுதான் இதில் நான் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ மிச்சமாக இருக்கிற அந்த பவுட்ரு, மசாலா பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இதில் ஆட் பண்ணிடணும். ஆனால் இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பார்த்திங்களா இதில் வெல்லம் போடணும். என்னென்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், அதனால் வந்து வெல்லம் போட்டிருக்கிறேன் நான். ஆனாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. பிரிஞ்சி, ஒயிட் பலோ, ஜீரா ரைஸு, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, வாட் எவர், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெண்ணெயாட்டம் அந்த கத்திரிக்காய் பீஸ் நம்ம வாயில் வச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தால் பரவாயில்ல. ருச்சிக்காக நம்ம கஷ்டப்படுறது தப்பே இல்லைங்க. எந்த வேலை செஞ்சாலும் மனசார செய்யணும் நம்ம, அப்போ தான் பலன் கிடைக்கும். கொத்தமல்லி இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரும்போது பிரிஞ்சு அந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி போடணும். எங்கள் வீட்டில் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, கேட்பாங்க ஏன் அது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. ஆனால் கஷ்டமானு நான் பண்ணுறதில்ல, பட் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். థ్యాంక్ యూ వెరీ మచ్. థ్యాంక్ యూ. ఆహా ఏమి రుచి అనరామై మరచి రోజు తిన్నా మరి మోజే తీరనిది